டைரக்டர் ராம் படம்னாலே படம் பார்த்துட்டு ஒரு கனமான இதயத்தோடு தான் தேட்டரை விட்டு வெளியே வருவோம். ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வரும்போது அப்படி இல்லை. நம்மளோட இதயம் ரொம்ப லைட் வெயிட்டாக காற்றுல மிதந்துட்டு இருக்கிற மாதிரி தேட்டரை விட்டு வெளியே வருவோம். அப்படி ஒரு அழகான மூவி இந்த பறந்து போ. இந்த படத்தில் பாடல்கள் அப்படின்னு தனியாக எதுவும் எழுதாமல் ஸ்டோரியாகவே பாட்டாக பாடியிருக்கிறது நல்ல ஒரு புதுமையான அனுபவத்தை கொடுத்துருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிவ்யூ டைம் சேனல். எனக்கு வியூவராக இருக்க நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆர் லைக் பண்ணலாம் அல்லது ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ டைமில் பார்க்க போகிற திரைப்படம் டைரக்டர் ராம் இயக்கி வெளிவந்திருக்கிற பறந்து போ படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி டைரக்டர் ராம் இயக்கி இதுக்கு முன்னாடி வெளிவந்த படங்கள்லையே இது முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு வித்தியாசமான படமாக இருக்குது. மிர்ச்சி சிவா ராம் காம்பினேஷனில் இந்த படம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தோம். டைரக்டர் அவருக்கே உரிய ஸ்டைல்லையும் மிர்ச்சி சிவா அவரோட ஸ்டைல்லையும் படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இப்போ படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ சிவாவோட பையன் ஹாஃப் இயர்லி லீவுக்காக வீட்டிலேருந்தே ஆன்லைன் ஸ்பெஷல் கோர்ஸ் ஒன்று அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். சொல்லப்போனால் அந்த படத்தில் இந்த சின்ன பையன் தான் ஹீரோன்னு சொல்லணும். சேட்டை அப்படி ஒரு சேட்டை பண்ணுறான் அந்த சின்ன பையன். சிவா வீட்டுக்கு வீடு சப்ளை பண்ணுற ஒரு தொழில் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் கோயம்புத்தூரில் ஒரு எக்ஸ்போவில் சாரீ ஸ்டால் போட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த ஊரில் எக்ஸ்போ போட்டாலும் அங்கே போய் ஸ்டால் போடுவாங்க போல். ஸோ அந்த பையனோட பேரண்ட்ஸ் 2 பேரும் அவங்களோட பிஸ்னஸ்லையே கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால பையனை சரியாக கவனிக்க முடியாமல் போயிடுது. இது அந்த பையன் மனசில் ரொம்ப பாதிப்பையும் தனிமையையும் ஏற்படுத்துது. தயவு செஞ்சு என்னைய பைக்கில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கப்பான்னு அந்த பையன் சொல்ல சிவாவும் அந்த பையனை ரோட் ட்ரிப் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி ரோட் ட்ரிப்பில் ஸ்டார்ட் ஆகிற படம் நல்ல காமெடியாகவும் கலகலப்பாகவும் போயிட்டுருக்கு. இந்த பயணம் கதை முடிகிற வரைக்கும் தொடரிகிட்டே இருக்குது. இந்த பறந்து போ படம் மூலமாக டைரக்டர் ராம் நமக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, பேரண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு உங்கள் தொழிலையும் சரி உங்கள் பர்சனல் லைஃப்லையும் சரி எவ்வளவோ ப்ரியாரிட்டி இருந்தாலும் உங்கள் குழந்தைங்க கேட்குற சின்ன சின்ன ஆசைகளை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூடவே இருந்து நிறைவேற்றுங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் இந்த பறந்து போ. மற்றும் ஒரு மூவியோட ரிவ்யூ டைமில் சந்திக்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ.